வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில கஷ்டம், கடன், எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத விரைய செலவுகள், எப்படி இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் வருதோ அதே போல நல்ல விஷயங்கள், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு புதையல் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு லாட்டரி டிக்கெட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுறதா இருக்கட்டும், ஒரு குதிரை ரேஸ், ஒரு கிரிப்டோ கரன்சில, ஒரு ட்ரேடிங்ல நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சா போதும், அல்லது ஷேர் மார்க்கெட்ல எதிர்பார்க்காத பண உதவி கிடைச்சா போதும். சோ இந்த மாதிரி அதிர்ஷ்டமும் ஏதேனும் ஒரு வழியில் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் ஒரு நாள் கிடைத்தாலும் நீங்கள் கோடீஸ்வரனாக மாறுவது உறுதி. அப்படிப்பட்ட வாய்ப்பு எந்த வழியில எந்தெந்த ராசியினருக்கு வரும்? அதுல இன்றைய பார்க்கக்கூடிய ராசி பார்த்தா துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் கோடீஸ்வரனாவது உறுதி. அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி இன்றைய பதிவுல பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, பொதுவா லாபஸ்தானம் அப்படின்னா ஜோதிடத்துல 11ஆம் வீடுங்க. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஆனால் 11ஆம் வீடு அப்படின்றது எது அப்படின்னா அது சிம்மம். அந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரியன் உங்களுடைய துலாமில் நீசம் அடைகிறார், பலம் இழந்து விடுகிறார். அப்ப ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த பணவரவு வரக்கூடிய விஷயத்தில் சிம்ம ராசி உங்களுக்கு மிகப்பெரிய அளவு உதவி செய்யுது. அதுல உங்களுக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பயன்பெறும்? அதே அந்த சூரியன் 7ஆம் வீட்டுல உச்சம் அடைகிறார். 7ஆம் வீடு என்பது திருமண வாழ்க்கை, நண்பர்கள், உறவுகளையும் குறிக்கும். அப்போ இந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு முதல்ல இந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னா திருமண வாழ்க்கைக்கு பின்புதான். அதற்கு முன்பாக அந்த வாய்ப்பு கிடைப்பதில் கொஞ்சம் அரிதிலும் அரிதான விஷயம். அப்போ திருமண வாழ்க்கைக்கு பின்பாக இந்த கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு, அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரிங்களா? அது எந்த விதத்துல கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, முதல்ல அரசு வழிகள்ல ஒரு அரசாங்க வேலை கிடைப்பது, இரண்டாவது அரசு வழிகள்ல ஒரு தொழில் அமைது, ஒரு தொழில் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அரசியல் பதவி கிடைக்கிறது, அரசாங்க வேலை பார்ப்பவங்க மூலம் ஒரு உதவி கிடைக்கிறது, அந்த உதவி மூலம் அனுகூலமான பலன் கிடைப்பது, மேலும் தந்தை மற்றும் தந்தை வழிகளில் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் இதன் மூலமா கிடைப்பது, மேலும் வழக்கு கோர்ட்டு கேசுகள்ல உங்களுக்கு தீர்ப்பு சாதகம் அமைஞ்சு அதன் ரீதியாக ஒரு அமைப்பு கிடைப்பது, மேலும் சினிமா போன்ற துறைகள்ல நீங்க காலடி பதிப்பது, விவசாயம் சம்பந்தமான துறைகள்ல பெரிய அளவு முதலீடு செஞ்சு அதன் ரீதியாக லாபங்கள் பார்ப்பது, மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது வீடு கட்டி விற்கக்கூடிய அந்த கட்டுமான துறைகள்ல உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பது, மேலும் சொந்த தொழில் இதன் ரீதியாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சோ நான் இப்ப சொன்ன இந்த வழிகளில் எல்லாமே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நாள் இந்த ப்ரொஃபஷன்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வழிகளில் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பது உறுதியாக இருந்தால் அதுல ஏதேனும் ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமா கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்புக்கு பண லாபமோ அல்லது அதை சம்பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு வெற்றி வாய்ப்புகளோ கண்டிப்பா கிடைக்கும். அதுல குறிப்பிட்ட வயதுன்னு இருக்குங்க. திருமண வாழ்க்கைக்கு பின்பாக கிடைக்கும் சொன்னேன். அதுலயும் குறிப்பிட்ட வயது காலகட்டங்கள். அது இந்த துலா ராசியை பொறுத்தவரை 30 வயதை கடந்த பின்பு கண்டிப்பா அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும். அதே போல 42 வயதில் மற்றும் இதற்கடுத்து 55 வயதில், இந்த வயது காலகட்டங்கள் அந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி, அந்த தசாபுத்திகளை குறிப்பிட்ட திசை உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அந்த திசையில குறிப்பிட்டு சனி திசை உங்களுக்கு நடக்கின்ற பொழுது கண்டிப்பா இதுக்கான வாய்ப்புகள் ஏராளமான முறையில உங்களுக்கு வந்து சேரும். மேலும் ராகு திசை, இந்த ராகு திசை மற்றும் சனி திசை இது நடக்கின்ற பொழுது அதுல குறிப்பா அந்த சுக்கிர புத்தின்னு ஒண்ணு வரும். அப்படி வருகின்ற பொழுது இந்த வாய்ப்பு கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திங்க. மேலும் சூரியன் வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் படிப்பது, சூரிய நமஸ்காரம் பண்ணுவது போன்றவை செய்கின்ற பொழுது பணவரவு உங்களுக்கு ஏராளமாக பிறக்கும். குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிப்பது உங்களுக்கு பிரம்ம சூத்திரத்தை அறிய வைத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு உருவத்தையும் ஒரு நல்ல விதத்துல ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஈர்ப்பு விசையும் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு ஏராளம் கிடைக்கும். சோ இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.